योगीराम सूरतकुमार, योगीराम सूरतकुमार, योगीराम सूरतकुमार, जय गुरुराय। भगवान श्री योगीराम सूरतकुमार की जय। सर्वं योगीराम सूरतकुमारार्पणमस्तु। இந்த இனிய காலை பொழுதில் நமக்கு பகவான் பெரும் கருணை செய்து அவருடைய நாமத்தை சொல்லும் அந்த பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். பலவிதமான நினைவுகளில் சிக்கி தவிக்கும் நமக்கு இதனுடைய அருமை புரிவதற்கே பல நாட்கள் ஆகும். அதன் பிறகு நமக்கு அந்த வாய்ப்பு கிடைக்க வேண்டும். எல்லோரோடும் சேர்ந்து சொல்லக்கூடிய அந்த ஒரு பாக்கியம் கிடைக்க வேண்டும். அதற்கும் நாம் புண்ணியம் செய்திருக்க வேண்டும். தனியாக சொல்வது ஒரு முறை என்றாலும் இந்த தனியாக நாம் சொல்லும் பொழுது நினைவுகளில் சிக்கிக்கொள்வோம். நாம் நினைவுகளில் சிக்கிக் கொண்டிருக்கிறோம் என்பது கூட தெரியாமல் வாய் சொல்லிக்கொண்டே இருக்கும். ஆனால் எல்லோரோடும் சேர்ந்து நாம் பாடும் பொழுது மனதை ஒருமுகப்படுத்தி பாடினால் பெரும் பலன் கிட்டும். எப்படி ஒருவர் பாடும் பொழுது நமக்கு சத்தம் குறைவாக கேட்கும்போது ஒரு 4 பேர் சேர்ந்து பாடினால் சத்தம் பெரிதாக இருக்கும் அல்லவா? நமக்கு அது நன்றாக காதில் விழும். இந்த லவுட்னஸ் என்று சொல்லுவோம் அல்லவா ஆங்கிலத்தில். அதே போல் நிறைய பேர் சேர்ந்து ஒரு நாமத்தை சொல்லும் பொழுது, ஒரு தெய்வீக நாமத்தை சொல்லும் பொழுது ஒரு பெரும் இறை சக்தி எழும்புகிறது. அந்த இறை சக்தி நமக்குள் இறங்கும், நம்மை தொடும், நம்முடைய வாழ்க்கையை தொடும், பல நல்ல விளைவுகளை, மாற்றங்களை, முன்னேற்றங்களை ஏற்படுத்தும். அதனால்தான் இந்த கூட்டு பிரார்த்தனைக்கு, இந்த கூட்டு நாம சங்கீர்த்தனத்துக்கு அவ்வளோ ஒரு பெரிய மகிமை உண்டு. பகவான் நமக்கு இதை தினம் தினம் அருளி வருகிறார். அவருடைய பாதத்தில் நாம் நம்முடைய நன்றியை கலந்த நமஸ்காரங்களை சமர்ப்பிப்போம். நம்முடைய பகவானுக்கு இஸ்லாமில் சூஃபி என்ற ஒரு பிரிவினர் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லோரும் அதில் நிறைய பேர் பெரிய ஞானிகளாக இருந்தவர்கள். மிகவும் முயற்சி செய்து பயிற்சி செய்து உயர்நிலை அடைந்தவர் இருக்கிறார்கள். அவர்களை ஒட்டி பல கதைகளும் உண்டு. இந்த சூஃபி கதைகள் பகவானுக்கு மிகவும் இஷ்டமாக இருக்கும். அதில் ஒரு கதையை இன்றைக்கு நாம் பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையை ஒட்டியது. எல்லோருக்கும் இதனால் பலன் இருக்கும். இதை நான் முன்பு சொல்லியிருக்கிறேன், சுருக்கமாக சொல்லியிருக்கிறேன். அதனால் இதை வெறும் கதை என்று நினைப்பவர்கள் கேட்க வேண்டிய தேவை இருக்காது. ஆனால் நாம் தினம் தினம் ஒரு கருத்தை
கேட்டு வந்தோமானால் அது ஒவ்வொரு முறையும் ஆழமாக செல்லும். நாமே பார்த்திருக்கிறோம். ஒரு ஒரு விஷயத்தை முதல் தடவை கேள்விப்படும் பொழுது நமக்கு வேறு எண்ணங்கள் வரலாம். 2ஆம் முறை 3ஆம் முறை கேள்விப்படும் பொழுது நாம் அதை புரிந்து கொள்வதே வேறு விதமாக இருப்பதை பார்க்கலாம். நம்முடைய அறிவு ஆழத்தை தொட தொட நமக்கு ஆழத்தில் உள்ள அர்த்தங்கள் எல்லாம் புரிய ஆரம்பிக்கும். ஒரே வாக்கியம்தான் நம்முடைய மனநிலையை ஒட்டி, நம்முடைய சிற்றறிவை ஒட்டி தான் நாம் அதை அர்த்தம் செய்து கொள்ள முடியும். ஆனால் அதை திரும்ப திரும்ப நாம் உள்ளே இறக்கும் பொழுது, நமக்குள் அது ஒரு ஆழத்தை தொடும்பொழுது அந்த கூற்றினுடைய ஆழம் நமக்கு புரிய ஆரம்பிக்கும். சில சமயம் மிகவும் வித்தியாசமாக இருக்கும். அதனால் நாம் திரும்ப திரும்ப ஒரு கதையே பேசுவதனால், சலிப்பு தட்டியினால் இது கதை என்று எடுத்துக்கொண்டால் இதை கேட்க வேண்டிய தேவையே இருக்காது. இந்த கதையில் மிகவும் ஆச்சரியமான ஒரு விஷயத்தை எப்படி ஒருவர் மிக இயல்பாக வாழ்ந்து காட்டுகிறார் என்று பார்ப்போம். இந்த கதையின் பெயர் இதுவும் மாறும். இது எல்லோருக்கும் தெரிந்த கதையாக இருக்கலாம். ஒரு இஸ்லாமிய சூஃபி பிரிவை சார்ந்த ஒரு துறவி நீண்ட பாத யாத்திரைகளை மேற்கொள்வார். நாம் சற்று 3-4 நாட்களுக்கு முன்னால் பரமக்குடி சேதுராமன் அவர்கள் எப்படி அவர் வாழ்நாள் முழுவதும் பாத யாத்திரையிலே பெரும்பாலும் கழித்தார் என்று பார்த்தோம். 80 வயதில் கூட கைலாஷ் மானசரோவர் போக முடிந்தது. காஷி யாத்திரை நடந்து செல்ல முடிந்தது அவரால். அந்த ஒரு காலை கொண்டு, அந்த காலை பார்த்தால் அதிர்ச்சி அடைவீர்கள். இந்த துறவி அதை, அந்த சூஃபி துறவிகளுக்கு அது ஒரு பயிற்சியா. அவர்கள் நீண்ட பயணங்களை மேற்கொள்ள வேண்டும். கடவுளை மட்டும் நம்பியே அந்த பயணங்கள் இருக்க வேண்டும். அங்கே அவர்கள் சந்திக்கும் மனிதர்களோ கிடைக்கப்பெறும் சூழ்நிலைகளோ அவர்களுக்கு படிப்பினையை தந்து கொண்டே இருக்குமா. அவர்கள் எப்பொழுதும் ஒரு திறந்த ஒரு மனப்பான்மையோடு எல்லாவற்றையும் எதிர்கொள்ள வேண்டும். எதிர்கொள்ளும் ஒவ்வொன்றிலும் நமக்கு படிப்பினை இருக்கிறது என்ற ஒரு மனப்பான்மையோடு அதை நோக்கி ஒன்றை அவர்கள் கேட்கும் பொழுது உடனே அவர்களுக்குள் கேள்வி எழும்பும் அல்லவா. நாம் ஒரு விஷயத்தை கேட்கும் பொழுது நமக்குள் பல கேள்விகள் எழும்பும். அவர்களுடைய பயிற்சியில் ஒரு விஷயம், உடனே யாரும் கேள்விகள் கேட்கக்கூடாது. கேள்விகள் எழுந்தால் அதை அடக்க வேண்டும். விஷயத்தை நன்கு கேட்க வேண்டும். உடனே நாம் எந்த ஒரு முடிவுக்கும் வந்துவிடக்கூடாது. கேள்விகளும் கேட்கக்கூடாது, உடனே ஒரு முடிவுக்கும் வந்துவிடக்கூடாது. We should not jump into conclusions. Not should we put questions. அப்பொழுது என்ன செய்ய வேண்டும்? கேட்ட விஷயத்தை மனதுக்கு திரும்ப திரும்ப கொண்டு வந்து அதை ஆழத்தில் இறக்க வேண்டும். ஒரு இடத்தில் அமர்ந்து அமைதியாக தியானத்தில் ஈடுபட வேண்டும். அந்த தியானத்தினுடைய மௌனத்தில் நம்முடைய மூளை வழியாக யோசித்து யோசித்து ஆராய்ந்து வரக்கூடிய முடிவுகள் எல்லாம் சில சமயம் ஒன்றுமே இல்லை என்று ஒரு பெரிய உண்மை நமக்குள்ளே சில சமயம் சில உண்மைகள் மேலெழும்பி வந்து ஒரு வெளிச்சம் போட்டு காண்பிக்கும். இது தியானத்தில் ஈடுபடுபவர்கள் எல்லோருக்கும் இந்த அனுபவம் இருக்கும். திடமென்று நமக்கு ஒரு உண்மை மனதுக்கு தெரியும் என்றுதான் சொல்ல வேண்டும். புரியும் என்பது கூட ஒன்றை கேட்ட பிறகு அதை யோசித்து ஆராய்ந்து புரிந்து கொள்வது. தியானத்தில், ஆழ்ந்த தியானத்தில் நாம் ஈடுபடும் பொழுது சில உண்மைகள் நமக்கு ஒரு சட்டென்று தெரியும். It doesn't have to go through the brain. It just comes to the fore straight. அது மேலே எழும்பி வரும். அந்த உண்மை நம்முடைய பிரக்ஞைக்கு எட்டிவிடும். நமக்கு உடனே இது உண்மை என்று புரிந்துவிடும், தெரிந்துவிடும். அந்த மாதிரியான ஒரு பயிற்சி இந்த இவர்களுக்கு உண்டாம். அதனால் இவர்கள் நீண்ட பயணங்களை மேற்கொள்ளும் பொழுது ஒரு முறை அவர் பாரசீகத்தில் இருந்தார். இன்றைக்கு ஈரான் என்று சொல்வோம் அல்லவா, அது அன்றைக்கு பாரசீகம் என்றுதான் நம்முடைய இலக்கியங்களில் குறிப்பிடப்படுகிறது. அவர் அந்த பாரசீகத்திலிருந்து நடந்து வந்து, அவர் இஸ்லாமாக இருந்ததினால் அங்கே பக்கத்தில் பாலைவனம்,
அப்படி ஒரு முறை இந்த பாலைவனத்தை ஒட்டி அவர் நடந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு கிராமத்திற்கு வருகிறார். அந்த கிராமத்தின் பெயர் மணர். பாலைவனம். அப்படி ஒரு முறை இந்த பாலைவனத்தை ஒட்டி அவர் நடந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு கிராமத்திற்கு வருகிறார். அந்த கிராமத்தின் பெயர் மணற்குன்றுகள். இந்த பாலைவனங்கள் எல்லாம் பெரும் காற்று அடித்து அந்த மணற்துகள்களை குன்றுகளாக ஆக்கிவிடும். அந்த மாதிரியான மணற்குன்றுகள் நிரம்பிய அந்த கிராமத்தில் அவர் வந்தபோது மிகவும் களைப்படைந்திருந்தார். பாலைவன ஒட்டி நடந்ததினால் தண்ணீர் இல்லை, சாப்பாடு எளிதாக கிடைக்கவில்லை. கடைசியில் ஒரு கிராமத்திற்கு வருகிறார். அப்பொழுது அங்கிருந்த ஒரு வழிப்போக்கரை பார்க்கிறார். தன்னுடைய களைப்பிற்கும் தாகத்திற்கும் உணவும் இரவு தங்க இடமும் இந்த கிராமத்தில் கிடைக்குமா என்று விசாரிக்கிறார். அவர் தலையை சொரிந்து கொண்டே சொல்கிறார், எங்கள் ஊரில் அப்படியெல்லாம் இரவு தங்குவதற்காக பொது இடங்கள் எதுவும் கிடையாது. ஆனால் ஷக்கீர் என்று ஒருவர் இருக்கிறார். அவர் பெரும் செல்வந்தர். அவர் எல்லோரையும் அன்புடன் உபசரித்து வீட்டில் தங்க வைத்துக் கொள்கிறார். அதனால் நீங்கள் அவரை சென்று பார்க்கலாம் என்று சொல்கிறார். உடனே அவர் இன்னும் சிறிது தூரம், அவருக்கு மனதில் ஒரு உற்சாகம் வந்து விடுகிறது. ஆஹா, ஏதோ ஒருவர் இருக்கிறார், பார்த்துக்கொள்வோம். சற்று தூரம் நடந்து போனால் இன்னும் அந்த கிராமத்தில் உள்ள சில முதியவர்கள் உட்கார்ந்து புகைப்பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களிடம் ஷக்கீருடைய வீடு, பண்ணை வீடு எங்கே இருக்கிறது என்று கேட்கிறார். உடனே அவர்கள் சொல்கிறார்கள், ஓ, ஷக்கீர் பெரும் செல்வந்தர், அவரிடம் 1000 கால்நடைகளுக்கு மேல் இருக்கின்றன. அவர் பக்கத்து கிராமத்தில் உள்ள ஹதத் என்ற ஒரு பெரிய செல்வந்தரை விட இவர் மிகவும் பெரிய செல்வந்தர். அவர்கள் கால்நடைகளை வைத்துத்தான் ஒருவர் பணக்காரரா இல்லையா என்று சொல்வது வழக்கம் போலும். அந்த பாலைவனத்தை ஒட்டிய கிராமமாக இருந்ததனால் அங்கு வெறும் காய்ந்த புதர்களும் தான் இருந்தன. அவைகள் கால்நடைகளுக்கு உணவாக இருக்கும். அதனால் அங்கு கால்நடைகளை பராமரிப்பது ஒரு முக்கிய தொழிலாக இருந்திருக்கும் போலும். இவர்கள் சொல்கிறார்கள், ஷக்கீர் வீட்டுக்கு போங்கள், அவர் உங்களை நன்கு கவனித்துக் கொள்வார் என்று. உடனே இவருக்கு சந்தோஷமாகிவிட்டது. அந்த ஷக்கீருடைய பண்ணை வீட்டுக்கு போகிறார். பெரிய இடம், செல்வம், எல்லா இடத்திலும் செல்வத்தினுடைய அந்த சிறப்பு தெரிகிறது. அந்த ஷக்கீர் மிகவும் எளிமையானவராகவும் அடக்கம் உள்ளவராகவும் பண்பாடு உள்ளவராகவும் இருக்கிறார். இவரை வரவேற்கிறார், இவரை நன்கு உபசரிக்கிறார். அவர் மட்டுமல்ல, அவருடைய மனைவியும் கூட. அவருக்கு மகள்கள் இருக்கிறார்கள். அவர்களும் அதே அன்போடு உபசரித்து இவருக்கு ஒரு நல்ல உணவு வழங்கி இரவு தங்குவதற்கு வசதிகள் செய்து கொடுத்து நன்றாக கவனித்துக் கொள்கிறார்கள். அவர் கிளம்பும் பொழுது அந்த ஷக்கீரிடம் சொல்கிறார், நல்ல வேளை, தாங்கள் நல்லவராகவும் இருக்கிறீர்கள், பணக்காரராகவும் இருக்கிறீர்கள். கடவுள் உங்களுக்கு பணத்தை கொடுத்திருப்பதை மிக அழகாக நீங்கள் செலவழிக்கிறீர்கள். தாங்கள் எப்பொழுதும் இப்படியே இருக்க வேண்டும் என்று சொன்னாராம். உடனே அந்த ஷக்கீர் சொன்னாராம், ஓ, தோற்றங்களை கண்டு ஏமாந்து விடாதீர்கள், இதுவும் மாறும் என்றார். இவருக்கு ஒரு அதிர்ச்சி. என்ன சொல்கிறார் இவர்? இதை ஆழ்ந்து மூளையின் வழியே நாம் சிந்திக்க வேண்டாம் என்று விட்டுவிட்டாராம். ஏனென்றால் அவர்களுடைய பயிற்சி என்னவென்றால், அதை ஒட்டிய கேள்விகள் எழும்பும், குழப்பத்தில் ஆழ்த்தும், நாம் உடனே அவசரமாக ஒரு முடிவுக்கு வந்து விடுவோம், அதை செயல்படுத்தும் பொழுது பல தப்புகளை செய்து விடுவோம். அப்படியல்லவா நம்முடைய வாழ்க்கை போய்கொண்டிருக்கிறது. அதனால் இவர் அந்த கேள்விகள், எழும்பிய கேள்விகளை எல்லாம் விட்டுவிட்டார். ஆனாலும் இவர் தொடர்ந்து தன்னுடைய பயணத்தை மேற்கொண்டு சென்று கொண்டிருந்தார். அந்த எண்ணம் மட்டும் அவரிடம் இருந்து கொண்டே இருந்தது, இதுவும் மாறும் என்று சொன்னாரே என்று. அதன் பிறகு அவர் நினைத்துக் கொள்வார், ஓகே, பணக்கார, செல்வம் மாறுவது என்பது சகஜம்தான். அதற்கு பிறகு 5 வருடங்கள் ஆகின்றன. திரும்ப அவர் அந்த ஊருக்கு வருகிறார். வந்து இந்த முறை ஷக்கீரை பார்க்க வேண்டும் என்று கேட்கிறார். அந்த கிராமத்தில் உள்ளவர்கள் சொல்கிறார்கள், ஷக்கீர் இப்பொழுது இங்கு இல்லை, அடுத்த கிராமத்தில் உள்ள அந்த ஹதத் என்ற ஒரு பணக்காரர் இருந்தார் அல்லவா, அவரின் கீழ் வேலை செய்து கொண்டிருக்கிறார், அங்கு வேலைக்காரனாக இருக்கிறார் என்று சொன்னார். இவருக்கு பெரும் அதிர்ச்சி. உடனே அவரிடம் செல்கிறார். ஷக்கீர்
கந்தல் ஆடை உடுத்தி கொண்டிருந்தார். குடிசை என்ற ஒரு பேருக்கு தங்குவதற்கு ஒரு இடம். அவருடைய மனைவி மக்கள் எல்லோரும் மிகவும் வறுமையில் இருப்பதை தெரிந்து கொண்டார். சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாமல் இருக்கிறார்கள். அந்த ஷக்கீர் அந்த ஹதத் என்பவருடைய கீழே ஒரு வேலைக்காரனாக அப்படி உழைக்கிறார். ஆனால் அந்த ஷக்கீர் மாறவே இல்லை. இப்பொழுதும் அவரை அன்போடு உபசரிக்கிறார். அவர்களிடம் இருக்கக்கூடிய அந்த சிறிதளவு உணவையும் அவர்கள் அனைவரும் இவருக்கு தந்து இவரை உபசரித்து அவர்களுடைய அந்த சிறிய குடிசையில் தங்க வைக்கிறார்கள். இவருக்கு பெரும் ஆச்சரியம். அப்பொழுது நினைத்துக் கொள்கிறார், போன தடவை எப்படி சொன்னாரே இதுவும் மாறும் என்று, அதுவும் மாறிவிட்டதே, இப்பொழுது இந்த நிலையில் இருக்கிறாரே. அவர் கிளம்பும் பொழுது அந்த ஷக்கீரை கேட்டார், நீங்கள் இவ்வளவு ஏழ்மையான நிலையில் இருக்கும் பொழுது கூட அதே கனிவு உங்கள் கண்களில், அதே உபசரிப்பு, தங்களுக்கு இருந்த உணவையும் எனக்கு கொடுத்து தாங்கள் ஒரு பெரிய தர்மத்தை கடைபிடிக்கிறீர்கள், இது எப்படி உங்களுக்கு சாத்தியமாகிறது என்று கேட்டாராம். அவர் மறுபடியும் சொன்னாராம், இதையெல்லாம் இனி குழம்பாதீர்கள், இதுவும் மாறும் என்றார். எல்லாம் மாறிக்கொண்டே இருக்கும், இதுவும் மாறும் என்று சொன்னார். இவருக்கு மறுபடியும் ஒரு அதிர்ச்சி. ஆனாலும் இவருடைய பயிற்சியின்படி இவர் கேள்விகளை எழுப்பிக் கொள்ளவில்லை, குழப்பிக்கொள்ளவில்லை. தன் மனதை மௌனத்தில் ஈடுபடுத்தினால் எப்படி ஒரு கலங்கிய நீரை நாம் அதன் வழியே விட்டுவிட்டோமானால் சிறிது நேரத்தில் தெளிந்து விடும், தானாகவே தெளிந்து விடும். நம்முடைய மனதும் இப்படித்தான். புத்தர் இதை ஒரு படிப்பினையாகவே சொல்லித் தருகிறார். அது ஒரு சிறிய கதை. ஒரு குழம்பிய ஒரு குட்டை இருந்து ஒரு கல்லை தூக்கி போட்டால் குழம்பிவிடும். ஆனால் சிறிது நேரத்தில் ஒன்றுமே செய்யாமல் அங்கே கரையிலேயே நின்று கொண்டிருந்தால் தானாகவே தெளிந்துவிடும். மனமும் அப்படித்தான். இவர் அதை மேற்கொண்டு ஒன்றும் நினைக்காமல் போய்விடுகிறார், எங்கெங்கோ போய் வருகிறார். அதன் பிறகு 7 வருடங்கள் ஆகிவிடுகின்றன. திரும்பவும் அவருக்கு இந்த இடத்தில் ஒரு ஈர்ப்பு இருக்கிறது ஷக்கீர் அவர்களினால். ஷக்கீருடைய முகம் அன்பு நிறைந்த முகம், உபசரிப்பு, அவருடைய நிதானம், அவர் சொல்லும் வார்த்தைகள் இவர் அடிமனத்தில் இருந்து கொண்டே இருக்கின்றன. இவரையும் அறியாமல் அந்த இடத்திற்கு ஈர்க்கப்பட்டு மறுபடியும் ஒரு நீண்ட பயணத்தை மேற்கொண்டு அந்த கிராமத்துக்கு வருகிறார். 7 வருடம் ஆகிவிட்டது. இப்பொழுது பார்த்தால் அங்கு இருக்கிற வழிப்போக்கர்கள் சொல்கிறார், அவர் இந்த ஹதத்தினுடைய கிராமத்தில் தான் இருக்கிறார், இப்பொழுது பெரிய செல்வந்தராகிவிட்டார் மறுபடியும் என்று கூறுகிறார்கள். உடனே அவர் அங்கு செல்கிறார். அந்த ஷக்கீர் அவர்கள் அதே அன்போடு உபசரிக்கிறார். இப்பொழுது நிறைய ஆட்கள் அவரிடம் வேலை செய்கிறார்கள். இவர்களுடைய மகள்கள் எல்லோரும் திருமணமாகி சென்று விட்டார்கள். அவரும் அவர் மனைவியும் ஒரு பெரிய ஒரு செல்வ சூழ்நிலை அங்கே ஒவ்வொரு இடத்திலும் நிறைந்திருப்பதை காண அவர் கேட்கிறார், என்ன ஆயிற்று என்று. உடனே ஷக்கீர் சொல்கிறார், நான் எதையும் எதிர்பார்க்காமல் சதா உழைத்து கொண்டு ஹதத்துக்கு நான் பாடுபட்டு கொண்டிருப்பதை கண்ட ஹதத் மிகவும் ஈர்க்கப்பட்டு என்னுடைய நேர்மையும் உழைப்பும் அவர் மனதை தொட்டிருக்கிறது. அவருக்கு வாரிசுகள் கிடையாது. அதனால் அவர் இறக்கும் பொழுது அத்தனை செல்வத்தையும் நீ பார்த்துக்கொள், இவை உன்னுடையவை என்று என்னிடம் விட்டுவிட்டு சென்று விட்டார் என்று சொல்கிறார். பாருங்கள், நமக்கு நேர்மையும் உழைப்பும் இருந்தால் எதையும் எதிர்பார்க்காமல், இந்த கம்பெனி இப்படி இருக்கிறது, இந்த பாஸ் இப்படி இருக்கிறார், சுற்றியுள்ளவர்கள் இப்படி இருக்கிறார் என்று சதா குறை கூறிக்கொண்டே அடுத்த கம்பெனிக்கு போகிறவர்கள் எத்தனை பேர் பகவானிடம் வந்திருக்கிறார்கள், 4 முறை 5 முறையெல்லாம். ஆனால் எந்த ஒரு குறையும் காணாமல் தனக்கு இவை நேர்ந்து விட்டது, இது இறைவனுடைய இச்சையினால் நேர்ந்திருக்கிறது, இதில் ஏதோ ஒரு பெரிய விசேஷம், ஒரு ஆசீர்வாதம், ஒரு படிப்பினை இருக்கிறது என்று பொறுமையாக உழைப்பில் ஈடுபட்டு கொண்டே இருந்தோமானால் எதிர்பாராத விதமாக கடவுள்
அதற்குரிய பலனை கொடுத்து விடுவார். அதை இங்கு நாம் பார்க்கிறோம். இன்னும் சில பேரோட வாழ்க்கையிலும் நான் பார்த்திருக்கிறேன். ஹதத் எல்லாவற்றையும் என்னிடம் விட்டு சென்றதினால் இன்றைக்கு நான் செல்வந்தனாக ஆகிவிட்டேன் என்று சொல்கிறார். சொல்லிவிட்டு ஷக்கீர் அவர்கள் இந்த சூஃபி துறவியிடம் சொல்கிறார், மறுபடியும் சொல்கிறேன், தோற்றங்களை கண்டு மயங்கி விடாதீர்கள், இதுவும் மாறும் என்று சொல்கிறார். இதன் பிறகு அவர் வெகு காலம் பொறுத்து அவருடைய அங்கே இந்த சூஃபி இஸ்லாம் பீப்புள் மெக்கா என்ற ஒரு இடத்திற்கு புனித பயணத்தை மேற்கொள்வது வழக்கம். அது ஒரு நீண்ட பயணம், சவுதி அரேபியாவில் இருக்கிறது. அதை தாண்டி அவர்கள் அந்த மெக்காவிற்கு போய் தன்னுடைய புனித பயணத்தை முடித்துவிட்டு மறுபடியும் அந்த பாலைவனத்துக்கு அருகில் உள்ள இந்த கிராமத்திற்கு செல்கிறார். இப்பொழுது பல வருடங்கள் மறுபடியும் ஓடிவிட்டன. இந்த முறை அவர் மறுபடியும் ஷக்கீர் செல்வந்தராக இல்லை. அந்த ஊரில் ஒரு நதி உண்டு, பாலைவனத்தை ஒட்டி இருந்தாலும் ஒரு கால்வாய் போன்ற ஒரு நதி உண்டு. அந்த நதி முக்காவாசி நேரம் உலர்ந்துதான் இருக்கும் பாலைவனத்தை ஒட்டி. ஆனால் சில சமயம் திடம் என்று வெள்ளம் வருமா. அந்த வெள்ளத்தில் அவருடைய அத்தனை செல்வமும் அழிந்துபட்டு விட்டது. மறுபடியும் அவர் வறுமைக்கு உள்ளாகி இருந்தார், முதியவராகி இருந்தார். ஆனாலும் அதே கனிவு, அதே உபசரிப்பு இருந்தது. பிறகு அவர் சொல்கிறார், இதுவும் மாறும். மறுபடியும் இந்த துறவி அவரால் ஈர்க்கப்பட்டு சில வருடங்களுக்கு பிறகு போகிறார். இப்பொழுது அந்த ஷக்கீர் அவர்கள் இறந்து விட்டார்கள். அங்கு அந்த நதியை ஒட்டி ஒரு கல்லறை இருக்கிறது. இது ஷக்கீரனுடைய கல்லறை என்று எல்லோரும் காண்பித்தார்கள். அந்த கல்லறையின் மேல் ஒரு வாசகம், இதுவும் மாறும். உடனே இவர் நினைத்துக் கொள்கிறார், மற்றவையெல்லாம் சரிதான், எதிர்பாராமல் வாழ்க்கையில் திருப்பங்கள் ஏற்படுகின்றன, நல்லதும் நடக்கிறது, கெட்டதும் நடக்கிறது, அவையெல்லாம் மாறி மாறி வரும் என்பதும் சரிதான். ஆனால் இந்த கல்லின் மேல் இந்த கல்லறையும் மாறும் என்று எழுதிவிட்டாரே, அந்த கல் எப்படி மாறும் என்று அவருக்கு ஒரே ஆச்சரியம். ஆனாலும் அதன் முன்னே உட்கார்ந்து ஷக்கீரனுடைய அந்த பெருந்தன்மை, அவருடைய ஞானம், இவையெல்லாம் அவரை மிகவும் ஈர்த்ததினால் அங்கே உட்கார்ந்து தியானத்தில் ஈடுபடுகிறார். அதன் பிறகு அந்த இடத்தை விட்டு சென்று விடுகிறார். மறுபடியும் சில வருஷங்கள் கழித்து அவர் அங்கு வரும்பொழுது அந்த கல்லறையை காணவில்லை. அந்த நதியில் ஒரு வெள்ளம் வந்துதான், அந்த வெள்ளம் அந்த கல்லையும் சேர்த்து அடித்து சென்று விட்டதாம். அப்பொழுதுதான் இவருக்கு பொறி தட்டுகிறது, அடடா, இந்த கல் தானே இது, இந்த கல் எப்படி மாறப்போகிறது என்று நாம் நினைத்தோமே, இந்த கல்லையும் தள்ளும் தண்ணீர் இருக்கிறது, எல்லாவற்றிற்கும் ஒரு மாற்றத்தை கொடுப்பது. அதனால்தானே மாயை என்று சொல்கிறோம். மாயை என்றாலே மாறிக்கொண்டே இருப்பது தான். நேற்றைக்கு மாதிரி இன்று இல்லை, இன்றைய மாதிரி நாளை இல்லை, நிமிஷத்துக்கு நிமிஷம் ஏதேனும் ஒரு மாற்றம் நடந்து கொண்டே இருக்கும். இதைத்தான் மாயை என்று சொல்கிறோம். இந்த கல்லும் மாறி, இதுவும் மாறும். ஆனால் இந்த முறை அவருக்கு உண்மை புரிந்து விட்டது. அந்த உண்மை புரிந்ததனால் ஒரு மௌனத்தில் ஈடுபட்டார். அந்த இதுவும் மாறும் என்ற வாசகம் இப்பொழுது அந்த கல்லறையில் இல்லை என்றாலும் இவர் மனதில் அது ஆழ பதிந்து விட்டது. அதன் பிறகு இவர் முதியவராகிவிட்டார். பிறகு நீண்ட பயணங்களை எல்லாம் மேற்கொள்வதை விட்டுவிட்டு ஓரிடத்தில் உட்கார்ந்து அவரை பார்க்க வருபவர்களுக்கு தன்னுடைய ஞானத்தை, தன்னுடைய பயணங்களில் உள்ள படிப்பினைகள் இவைகளெல்லாம் அவர்களோடு பகிர்ந்து கொண்டார். தன்னால் முடிந்த நன்மைகளை அந்த ஊர் மக்களுக்கு செய்து வந்தார். அப்பொழுது அந்த நாட்டை ஆண்ட ஒரு அரசன் அவனுக்கு ஒரு மோதிரம் அணிந்து கொள்ள வேண்டும், அவனுக்காக ஒரு ஸ்பெஷலாக ஒரு மோதிரம் செய்யறதுக்கு அவன் உத்தரவிட்டான். அந்த மோதிரத்தில் ஒரு வாசகம் பொறிக்க விரும்பினான். அந்த வாசகம் அவன் என்ன நிபந்தனை போட்டான் என்றால், நான் மிகவும் கஷ்டத்தில் இருக்கும்பொழுது எனக்கு அது ஒரு பலத்தை கொடுக்க வேண்டும், அதே மாதிரி
நான் மிகவும் சந்தோஷத்தில் இருக்கும் பொழுதும் அது எனக்கு ஒரு பலத்தை கொடுக்க வேண்டும். அந்த சந்தோஷம் எனக்கு கெடுதல் செய்துவிடக்கூடாது. அதனால் அந்த நேரத்தில் எனக்கு ஒரு ஆத்ம பலமாக இருக்க வேண்டும். ஆக கஷ்டத்தில் சுகத்திலும் சரி துன்பத்திலும் சரி எனக்கு ஒரு பலமாக இருக்கக்கூடிய ஒரு வாசகம் வேண்டும் என்று எல்லோரிடமும் தண்டோரா போட்டு சொல்கிறார். எத்தனையோ பெரியவர்கள் ஏதேதோ வாசகங்களை எல்லாம் சொல்கிறார்கள். அவனுக்கு அது திருப்தி அளிக்கவில்லை. இவற்றையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த அரசனுடைய மந்திரி ஒருவர், அவருக்கு இந்த துறவியை பற்றி தெரியும். அதனால் அவர் என்ன செய்கிறார், அந்த மோதிரத்தை தயார் செய்துவிட்டு நேரே இந்த துறவியிடம் வருகிறார். இந்த துறவியிடம் சொல்கிறார், அரசன் ஒரு வாசகம் கேட்கிறான், அந்த வாசகத்தை ஏதாவது ஒரு வாசகம் சொல்லுங்கள், நான் அதில் பொறிக்கும் மாதிரி. உடனே அவர்கள் மனதில் ஆழ்ந்து இருந்த அந்த வாசகத்தை சொல்கிறார். அதை பொறித்து அந்த மோதிரத்தை கொண்டு போய் அரசனிடம் அந்த மந்திரி கொடுத்து விடுகிறார். அந்த அரசன் அதை வாங்கி போட்டுக்கொள்கிறார். ஆனால் அவருக்கு எந்த சுவாரஸ்யமும் இல்லை. அதில் ஏதோ எழுதியிருக்கிறது, அதை பார்க்கும் அளவு கூட அவருக்கு சுவாரஸ்யம் இல்லை. ஏனென்றால் அவர் வாழ்க்கை சலித்து போயிருந்தது. அவருக்கு ஒரு டிப்ரெஷன் என்று சொல்கிறார்கள். இப்பொழுதெல்லாம் அடிக்கடி வர வார்த்தைகள் டிப்ரெஷன். யாரை கேட்டாலும் அவர் டிப்ரெஷனில் இருக்கிறார். டென்ஷன் இருந்தது கொஞ்ச நாள் முன்னாடி வரை, அடிக்கடி உபயோகித்த வார்த்தை டென்ஷன். இப்பொழுது டென்ஷன் போய் அது இன்னும் ஆழமாகி டிப்ரெஷன் ஆகிவிட்டது. அந்த அரசனுக்கு ஒரு டிப்ரெஷனில் இருந்தானா, அதாவது மனம் சோர்ந்து களைத்து போய் ஒன்றும் செயல்படாத நிலையில் இருந்தானா. அப்பொழுது இந்த மோதிரத்தை வாங்கி அந்த மோதிரத்தை அணிந்து கொள்கிறான். அதில் உள்ள வாசகத்தை கூட அவன் பார்க்க முடியாத ஒரு நிலையில் இருந்தவன் திடமென்று ஒரு நாளைக்கு எதேச்சையாக அந்த மோதிரத்தை பார்க்கும் பொழுது அவன் முகம் மலர்ந்து விட்டது. அதில் என்ன எழுதியிருந்தது, இதுவும் மாறும். அவனுடைய அந்த சோர்ந்த நிலை, களைப்புற்ற நிலை, சலிப்பு தட்டிய நிலை, இப்படி நம் வாழ்க்கை இருக்கிறதே, நம் மனம் இருக்கிறதே என்று அவன் நினைத்த பொழுது அவன் கண்ணில் இந்த மோதிரம், கையில் போட்டிருந்த மோதிரம் பட்டது. அதில் பொறித்த வாசகத்தை பார்த்தான், இதுவும் மாறும். அவன் முகம் மலர்ந்து விட்டது. அடடா, இந்த வாசகம் நாம் சுகத்தில் இருக்கும் பொழுதும் துக்கத்தில் இருக்கும் பொழுதும் நமக்கு நன்மை விளைவிக்கக்கூடிய ஒரு நல்ல வாசகம் நமக்கு கிடைத்து விட்டது என்று மகிழ்ந்து போனான். இது நம்முடைய மனதிலும் நாம் பொறுத்து கொள்ள வேண்டிய ஒரு பெரிய வாசகம். இந்த கொரோனா சூழ்நிலையும் மாறும். அதன் பிறகு நாம் மிகவும் சந்தோஷமாக மனம் போன போக்கிலெல்லாம் வாழத் தொடங்கி, எப்படி நாம் இந்த கொரோனா வருவதற்கு முன்னால் இருந்தோமோ அந்த மாதிரியான ஒரு நிலை வரும்பொழுது மறுபடியும் அதுவும் மாறி இதுவும் வரும். இதுவும் மாறி வேறு எதுவும் வரும். எது வந்தாலும் இதுவும் மாறும் என்று நாம் நினைத்தோமானால் மிகவும் சந்தோஷமாக இருக்கும் பொழுது ஒரேடியாக துள்ளி குதிப்பதும், மிகவும் துக்கத்தில் ஆழ்ந்திருக்கும் பொழுது டிப்ரெஷன் என்று கீழே விழுவதும் இல்லாமல் நம் மனதை நிதானமாக ஒருநிலைப்படுத்தி வைத்துக் கொள்வதற்கு இந்த வாசகம் ஒரு வைரம் என்று சொல்வார்கள் அல்லவா, அந்த மாதிரி ஒரு விலையுயர்ந்த வாசகம். இது மதிப்பு சொல்ல முடியாத விலை மதிப்பெற்ற வாசகம் இது. இதை இன்றைக்கு பகவான் இந்த கதை மூலம் நமக்கு அருளி இருக்கிறார். இதை அடிக்கடி மனதில் கொண்டு வந்தோமானால் நம்மால் பல விஷயங்களை, பல சூழ்நிலைகளை சமாளிக்கும் ஆத்ம பலம் நமக்கு கிடைக்கும். பகவானுக்கு பிடித்த இந்த வாசகத்தை நாம் மனதில் கொண்டு இன்றைக்கு அவருடைய பாதத்தில் நம்முடைய பிரார்த்தனை சமர்ப்பிப்போம். பகவான் இன்றைய சூழ்நிலையும் மாற வேண்டும்,